ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சமைக்கலாம் சுவைக்கலாம். மழைக்காலத்துக்கு ஏற்ற 6 அட்டகாசமான சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னென்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம மழையில் வெளியே போகும்போது தெரியாமல் ஃபோன் எப்படியும் மழையில் கொஞ்சமாக நனைஞ்சிடும். ஆனால் நம்ம மேலே மட்டும் நல்லா தொடச்சி எடுத்துருவோம். சார்ஜ் போடுற இடத்துல ஸ்பீக்கர்ல எல்லாம் சின்ன சின்ன ட்ராப் மழைத்துளி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அது எப்படி சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோனை நல்லா வெளியே தொடச்சிட்டு இது மாதிரி அரிசியில் டிப் பண்ணுற மாதிரி வச்சுடுங்க. அரிசிக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. அதனால் நம்ம சார்ஜ் ஹோல் ஸ்பீக்கர்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அரிசி நல்லா அதை அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. இதே மாதிரியே ஹியர்ஃபோன்ஸ், பென் டிரைவ் அதில் எல்லாம் கூட கொஞ்சமாக தண்ணி பட்டுட்டா இது மாதிரி அரிசியில் போட்டு வைங்க. தண்ணி ஒரு துளி கூட இல்லாமல் எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆகிடும். இந்த டிப் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மழை காலத்தில் உப்பை நம்ம எவ்வளோ நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அடியில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். உப்பை ஜாடியில் கொட்டுறதுக்கு முன்னாடியே கீழே 2-3 வரமிளகா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உப்பு கொட்டிக்கோங்க. உப்புக்கு மேலேயும் இது மாதிரி 4-5 வரமிளகாயை குத்தி வச்சுக்கோங்க. 1 கிலோ உப்புக்கு ஒரு 10-15 மிளகாய் வரைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் கூட தண்ணியே விடாது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் அடிச்சிருங்க. அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மழை காலத்தில் குட்டி குட்டி கொசு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது எப்படி போக்கலான்னு தான் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு அரை எலுமிச்சை பழத்தில் ஒரு 4-5 கிராம்பு குத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி குத்தி வைக்கும் போது கொஞ்சம் கூட கொசு வரவே வராது. எலுமிச்சை பழத்தோட வாசனைக்கும் கிராம்போட வாசனைக்கும். இந்த எலுமிச்சை பழத்தை தண்ணி குடத்து பக்கத்தில் ஃப்ரூட் பேஸ்கெட் கிட்டலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அந்த சின்ன சின்ன கொசு வரவே வராது. எலுமிச்சை பழம் காயற வரைக்கும் வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு ஒரு தடவை இந்த கிராம்பு மட்டும் எடுத்து மாற்றிக்கோங்க. எலுமிச்சை பழம் காஞ்சிடுச்சுன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. நம்ம பூஜை சாமான் விளக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் இது மாதிரி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். பெட்ரூம், ஹால் எல்லாம் எப்படி கொசு இல்லாமல் பார்த்துக்கலான்னு இப்போ பார்க்கலாம். இது மாதிரி காஞ்ச வேப்பிலை கொத்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க. வேப்பிலையை வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. கவரில் போட்டு சும்மா 2-3 நாள் ஓரமாக வச்சிருந்தாலே இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடும். இது மாதிரி சாம்பிராணி போடுற கரண்டி இல்லைன்னா வேஸ்ட் பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருந்த வேப்பிலையை வச்சுக்கலாம். இது மேலே அந்த கற்பூரத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொளுத்தி விட்டுறலாம். இது மாதிரி ஈவினிங் 6 o'clock செய்து வச்சிருங்க. அப்பதான் கொசு வர ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம்ல செய்து வைக்கும் போது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். வேப்பிலையோட கசப்பு தன்மை கொசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதனால கண்டிப்பா நம்ம ரூம் பக்கம் வரவே வராது. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய் தூள், அது மாதிரி தூள் வகைகள் எல்லாம் நிறைய அரைச்சி வச்சுப்போம். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்து வெயில கண்டிப்பா வைக்கணும். ஆனா இந்த மழை பெய்யுற சமயத்துல அது மாதிரி வைக்க முடியாது. இது மாதிரி டைம்ல ஒரு 2-3 டீஸ்பூன் தூளுப்பு எடுத்து இந்த மிளகாய் தூளோட கலந்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யும் போது அந்த மிளகாய் தூளோட ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கூட போகவே போகாது. நம்ம கடைசி ஸ்பூன் மிளகாய் தூள் யூஸ் பண்ற வரைக்கும் அதோட வாசமும் ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். 1 கிலோ மிளகாய் தூள் வகைகளுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் தூளுப்பு போட்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க எப்பயும் ஸ்டோர் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சீசனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சளி தொல்லையால் ரொம்பவே கஷ்டப்படுவோம். அவங்களுக்கு கற்பூரவள்ளி இலை இந்த ஒரு மிக சிறந்த மருந்து. கற்பூரவள்ளி இலையை சும்மா சாப்பிடும்போது ரொம்பவே காட்டமாக இருக்கும். அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாருமே சாப்பிட மாட்டோம். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 2-3 பீஸாக நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இந்த மடிச்ச இலைய நம்மளோட நாக்கில் ஒரு 2-3 செகண்ட் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சிருந்தா அதோட காரத்தன்மை சுத்தமாக போயிடும். அப்புறம் நம்ம மெல்லும் போது ரொம்பவே காரம் இல்லாமல் நல்லாவே இருக்கும். குழந்தைங்க இனிமேல் கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்றதுக்கு சங்கடமே பட மாட்டாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கற்பூரவள்ளி இலையும் துளசியையும் அரைச்சு சாறு எடுத்து கொடுத்துக்கலாம். இது ரொம்பவே சிறந்த மருந்தாக இருக்கும். இந்த மழை காலத்தில் இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை துணி காயறது தான். துணி காயவே காயாது. துவைச்சு வீடு முழுக்க தொங்க விடுறது தான் மிச்சமாக இருக்கும். அதுலேயும் ஜீன்ஸ் பேண்ட், பனியன் கிளாத்லாம் 1 வாரத்துக்கு மேலே ஆகும் காயறதுக்கு.
இது மாதிரி துவைச்சு ட்ரையரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்லலாம் கொஞ்சம் தான் ஈரத்தன்மை இருக்கும். அது போக்குறதுக்கு அயன் பாக்ஸ் வச்சு இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னாக்கா அதோட ஈரத்தன்மை சுத்தமாக போயிடும். இது மாதிரி செய்யும் போது நமக்கு துணி அயன் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே சமயம் ட்ரெஸ்ஸும் நல்லாவே காஞ்சிரும். பேட் ஸ்மெல் எதுவுமே வரவே வராது. துணியில் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது செய்யுங்க. துணி ரொம்ப ஈரமாக இருக்கும்போது இது மாதிரி அயன் பண்ணிட வேண்டாம். பாருங்க, அயன் பாக்ஸோட சூடில் துணி ரொம்பவே நல்லா காஞ்சிடுச்சு. 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே துணி நல்லாவே காஞ்சி போச்சு. இதே ஜீன்ஸ் பேண்ட் நம்ம காய வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக 4-5 நாள் தேவைப்பட்டிருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த 6 டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.